நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கு மளிகை கடையில். என்ன தெரியுங்களா, எனக்கு வந்து வியாபாரமே இல்லை. நான் காலையில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறேன், நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது, 10 மணி 11 மணி வரையுமே கடை திறந்துருக்கேன். ஆனால் எனக்கு வந்து வியாபாரம் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி எனக்கு ரெகுலராக ஒரு கஸ்டமர் வந்துட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரையும் தான் என்கிட்ட வராங்க, அதுக்கப்புறம் வந்து வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட குழப்பங்கள் இருக்கு. அதுக்கு வந்து நான் சிம்பிளா ஒரு விஷயத்த நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு சில விஷயம் வந்து ஒரு விஷயத்துல வந்து விட்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட வியாபாரம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சியா உங்களுக்கு வந்து வந்த ஆளுங்களும் திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க. சரிங்களா? அது இப்போ வந்து எப்படி சொல்றேன்னா, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிறதே கொடுத்து வாங்கினா அப்படின்னா வியாபாரம் வந்து போகும். ஆனா அந்த அளவுக்கு வந்து பெருசா உங்ககிட்ட அவங்க வந்து ரெகுலரா வரமாட்டாங்க, நீடிக்க மாட்டாங்க. சரிங்களா? சின்ன சின்ன விஷயம் வந்து கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போனா மட்டும்தான் வந்து வருவாங்க. அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் எல்லாம் வாங்குறாங்க, அத்தியாவசிய தேவையெல்லாம் வாங்குறாங்க. அப்போ வாங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கொத்தமல்லி கொஞ்சமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க, அது கூட கட்டு ஜாஸ்தி, அது ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய், அங்கேயே வந்து மார்க்கெட்ல வந்து 20-30 ரூபா சொல்றாங்க, அதனால வந்து ஒரு 10 ரூபாய்க்கு தரேன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க அவங்க கிட்ட வந்து மார்ஜின் பேசுனீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வேறுபாடு வரும். சரிங்களா? சோ அதனால வந்து அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க பார்க்க தேவையில்லை. ஏன்னா வந்து கொத்தமல்லி எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல வந்து எங்க ஒசூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா தான் இருக்கு. உங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு தெரியல, அது வந்து ஓரளவுக்கு சீப்பா தான் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சீப்பா இருக்கும் போது வந்து நீங்க சும்மா ஒரு 2 கொடுங்க, என்ன ரசத்துக்கு என்ன ஒரு 2 இலை கிள்ளி அப்படி கொடுக்குற மாதிரி தான் போடுவாங்க. அது நீங்களே சும்மாவே கொடுங்க. அப்பதான் வந்து நீங்க உங்ககிட்ட சரி ஓகே இவர் வந்து ஓரளவுக்கு சும்மா தான் கொடுக்குறாரு, ஓரளவுக்கு அந்த கடைசியில போகும்போது ஒரு 2 கொசூர் மாதிரி கொஞ்சம் சும்மா தராரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்து அவர் கன்சிஸ்டன்சியா உங்ககிட்ட வருவாரு. சரிங்களா? மற்றபடி நீங்க வந்து கருவேப்பிலை, புதினா அதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்கு ரேட் அதிகம் தான், அதெல்லாம் எப்பயும் போல கொடுத்துக்கலாம். மற்றபடி இந்த கொத்தமல்லி எல்லாம் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். எல்லாரும் வில்லேஜ்ல இருக்கிறவங்க அதெல்லாம் ரொம்ப இதாவே இருக்கும், அந்த மாதிரி கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில பேருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எனக்கு அந்த மாதிரி கொடுத்துமே எனக்கு கடை ஓட மாட்டேங்குது அப்படின்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து வர கஸ்டமர் ரெகுலரா உங்களுக்கு வர வைக்கணும் அப்படின்னா, கடை பிக்கப் பண்ற வரையும் நான் சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். ஒரு மினிமம் ஒரு 200 ரூபாய் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 200 ரூபாய்க்கு உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா இலவசமா ஏதாவது ஒன்று கொடுங்க. சரிங்களா? ஒரு டோக்கன் மாதிரி கூட போட்டு கொடுங்க. இல்ல வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, அப்பவுமே அந்த டைம்ல 200 ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா, இந்தாங்க உங்களுக்கு வந்து என்னோட கிஃப்ட் அப்படின்னா, அந்த கிஃப்ட் வந்து நீங்க காசு போட்டு கூட வாங்க தேவையில்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்க மளிகை கடையில ஏதோ ஒரு ஐட்டம் வாங்கன்னு வச்சுக்கோங்க, கடைக்காரங்களுக்குன்னு உள்ள வந்து ஒரு சாக்லேட் டப்பா வாங்கினா அதுக்குள்ள ஒரு பேஸ்டோ இல்ல வந்து ஒரு பிரஷோ இல்ல அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மசாலா பேக்கெட் ஒரு இது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டப்பா, ஒரு வாளி அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்குது, உங்களுக்கும் தெரியும் கடைக்காரங்களுக்கு எதுல கிடைக்குது. அந்த மாதிரி கிடைக்கும் போது அந்த பொருளை வந்து கொடுத்துருங்க. சரிங்களா? அது மூலியமா அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியா இருக்கும். சோ அது மூலியமா உங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இதை வந்து கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்க கஸ்டமர் வந்து மேலும் வந்து பெருகுவாங்க. உங்களோட வியாபாரத்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வர கஸ்டமர் கிட்ட சிடுமூஞ்சோடு பேசி இது பண்ணாதீங்க. கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா பேசி இது பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுடைய கஸ்டமர் வந்து இன்னும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு கஸ்டமர் இது இன்க்ரீஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிட்ட அப்புறம் வந்து நீங்க எப்பயும் போல எப்படி கொடுக்கலாங்களும் இது பண்ணுங்க. அதே மாதிரி எப்பயும் போல ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா மளிகை கடைக்காரங்க நண்பர்களுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க.